ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 அவங்க படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் சிலபஸ் வைஸ் வந்து நம்ம டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு நம்ம 1 மார்க்ஸ் டைப்பில் நம்ம அந்த ஃபுல் சிலபஸை கவர் பண்ண போகிறோம். இது ஒரு புது முயற்சியாக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு கொஷின் ஆன்சர்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த டாபிக் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து நமக்கு குரூப் 1 குரூப் 2 ரெண்டு சிலபஸ்லையுமே வந்து இந்த டாபிக் இருக்குது. சரிங்களா? குவாலிட்டியில் யூனிட் 4 வந்து இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம புக்கில் வரக்கூடிய அத்தனை ஒரு தனியாக ஒரு குரூப் எக்ஸாம்ஸ் படிக்கக்கூடிய ஒரு புக்கு. ஸோ அதில் வந்து டாப் டு பாட்டம் இருக்கும். ஈக்குவல் டு லக்ஷ்மிகாந்த், இது தமிழ் வெர்ஷனு. ஸோ சதீஷ்குமாரோட இந்திய அரசியலமைப்பு புக்கில் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த புக்கில் இருந்து இந்திய அரசியலமைப்பு சிறப்பம்சங்கள் சார்ந்து வரக்கூடிய அத்தனை போர்ஷனையும் வந்து ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வந்து கவர் பண்ணி இதில் கொஷின் ஆன்சர் டைப்பில் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம மேனுவலாக எடுத்ததுனால இதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரியாலிட்டியாக இருக்கும். சரி, ஓகே, பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்வருவனவற்றுள் எது இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்களில் இல்லாதது இல்லாதது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சுதந்திரமான நீதித்துறை இது இருக்கும் இல்லையா? வயது வந்தோர் வாக்குரிமை இதுவும் இருக்கு. ஒற்றை குடியுரிமை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை குடியுரிமை தான். சமய சார்பு அப்படின்னா சமய சார்பு இன்மை, சரிங்களா? செக்யூலரிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ சமய சார்பு இன்மைங்கிறது தான் கரெக்டு. சமய சார்புங்கிறது தப்பு. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பில் வந்து சமய சார்புங்கிறது கிடையாது. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். பின்வரும் கூற்றுக்களில் சரியானது இது. கூற்று 1, கூற்று 2 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். கூட்டாட்சி என்பது மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைந்து செயல்படுவது ஆகும். சரிங்களா? கூட்டாட்சி என்பது மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைந்து செயல்படுவது. சரி. கூற்று 2, கூட்டாட்சி என்பது ஒரே நிலப்பரப்பில் மத்திய அரசின் ஆட்சியும் மாநில அரசின் ஆட்சி இரண்டுமே நடைபெறுவது. ஸோ அப்போ இதுதான் வந்து அதோட அர்த்தமா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே வந்து கரெக்டான கூற்றுகள் தான். சரிங்களா? கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே வந்து கரெக்டு. சரிங்களா? ஸோ அப்போ மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ அப்போ இவங்க சொல்லியிருக்கிற ரெண்டு கூற்றுமே வந்து கரெக்டாக இருக்கு. அடுத்து, கூட்டாட்சி என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் எந்த ஒரு இடத்திலும் இடம்பெறவில்லை. சரியா தவறா? இல்லை ஒரு இடத்தில் மட்டும் இடம்பெற்றிருக்கிறதா? இல்லை பகுதி 1 இடம்பெற்றிருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட்டாட்சி என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் எந்த ஒரு இடத்திலும் இடம்பெறவில்லை என்பது சரி, கரெக்ட். அடுத்து, பின்வருவனற்றுள் எது அல்லது எவை ஒற்றை ஆட்சியின் கூறுகள்? ஒற்றை ஆட்சி. ஸோ இப்போ ஒற்றை ஆட்சின்னு என்னன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இந்தியாவில் நடைபெறுவது இரட்டை ஆட்சி இல்லைங்களா? மாநிலத்தில் தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது ஒற்றை ஆட்சியின் கூறுகள் என்ன? ஒரு சில நாடுகளில் ஒற்றை ஆட்சி முறை இருக்கு. ஸோ அப்போ அந்த ஒற்றை ஆட்சியின் கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு குடியுரிமை இருக்கும். அரசியலமைப்பு சட்ட திருத்தமா, இல்லை வந்து இதில் வந்து எது சரின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எது வந்து அல்லது கூறுகளாக இருக்கும். ஒற்றையாட்சியின் கூறுகளாக இருக்கக்கூடியது ஒரே குடியுரிமையா? அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இருக்குமா? வலுவான மத்திய அரசு இருக்குமா? அடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே வா, இங்கே இருக்கிறது எல்லாமே வா. ஒற்றையாட்சி கூறுகள்னு பார்க்கும்பொழுது இதில் இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து ஒற்றையாட்சியின் கூறுகள் தான். ஏன்னா இரட்டையாட்சியிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இருக்கும், ஒற்றையாட்சியிலும் இருக்கும். ஒற்றையாட்சியில் அதிகபட்சமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரே ஒரு குடியுரிமை தான் அவங்க கொடுப்பாங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிப்பாங்க. மத்திய அரசு கிட்ட மொத்த அதிகாரத்தை குவிச்சு வச்சுப்பாங்க. அப்போ அதுதான் ஒற்றையாட்சியின் கூறுகள். ஸோ அப்போ அனைத்துமே என்பது கரெக்டான பதில். சரிங்களா? அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சார்ந்த கருத்துக்களில் பொருந்தாததை கண்டுபிடி. இதுல எது வந்து தவறா இருக்கு, இல்லை பொருந்தாம எது இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சார்ந்த கருத்துக்களில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா அரைகுறை கூட்டாட்சி. ஸோ அப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து இதோட முகவுரையை படித்து பார்க்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க, இல்லை வந்து ஒட்டுமொத்தமான அரசியலமைப்பு பற்றி என்ன கருத்து சொல்றாங்க. கேசி வியர், ஆக்சுவலி வந்து கேசி வியர், இது கேவி சேவியரில் கேசி வியர். சரிங்களா? இது நான் இந்த வீடியோவோட பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு. அந்த பிடிஎஃப்ல வந்து கரெக்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அரைகுறை கூட்டாட்சி என்று சொன்னவர் வந்து கேசி வியர், அது கரெக்டு தான்.
பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி என்பது மோரிஸ் ஜான்ஸ், அதுவும் கரெக்டு. கூட்டுறவு கூட்டாட்சி கிரன்வைல் ஆஸ்டின், அப்படியானா ஆமா. அதிகார குவிப்பு கூட்டாட்சி அப்படின்னு சொல்றது வந்து கிரைன்வெல் ஆஸ்டிங்கானா இல்லை. அதை யார் சொன்னாங்கன்னா ஐவர் ஜென்னிங்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடியது அதிகார குவிப்பு கூட்டாட்சி என்று சொன்னவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐவர் ஜென்னிங்ஸ். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? பாருங்க, அமெரிக்காவில் அரசியலமைப்பு எளிதில் திருத்த முடியாத அளவிற்கு நெகிழா அமைப்பாக உள்ளது. இங்கிலாந்து நாட்டின் அரசியலமைப்பு எளிதில் திருத்தும் வகையில் நெகிழும் தன்மையுடன் காணப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு பாதி நெகிழும் தன்மையும் பாதி நெகிழா தன்மையும் கொண்டுள்ளது. இதுவும் கரெக்டு தான். இந்திய அரசியலமைப்பில் நெகிழா தன்மை ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு சில ஏரியா வந்து ரிஜிடா இருக்கும்னு சொல்லுவாங்க. நெகிழா தன்மை அங்கே வந்து சமரசமே கிடையாது அரசியலமைப்பில். அந்த நெகிழாத்தன்மையின் சட்ட திருத்தத்தினை மாநிலங்களவையில் 3/2 பங்கு பெரும்பான்மையும் மக்களவையில் பாதிக்கு மேலான பெரும்பான்மையும் பெற்றிருக்க வேண்டும்னா அதுதான் தவறுங்க. சொல்லியிருக்கிற கண்டிஷன் கரெக்டு தான். ஸோ இடம் தான் வந்து தப்பு. அப்போ நெகிழாத்தன்மையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ இதெல்லாம் கூட ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் கூட வந்து ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மக்களவையில் 3/2 பங்கு பெரும்பான்மை இருக்கணும், மாநிலங்களவையில் பாதிக்கு மேலே பெரும்பான்மை இருக்கணும். சரிங்களா. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ டி தான் வந்து தவறு, இது எல்லாமே கரெக்டு. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு குறித்த சரியான வாக்கியம் எது? உலகிலேயே 2வது மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு, நீளமான அரசியலமைப்பு. இது கரெக்டா? 1949 நவம்பர் 29 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது 395 சரத்துகள் மற்றும் 8 அட்டவணைகள் இருந்தன. இது கரெக்டா? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது 395 சரத்துக்கள் இருந்தன. இது கரெக்டா? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது 39 சரத்துகளும் 22 பகுதிகளையும் கொண்டதாக இருந்தது. இது பார்க்கும்போதே தெரியும் இது தவறு அப்படின்னு. 39 இல்லை, 395 சரத்துகள்னு தெரியும். அப்போ உலகிலேயே 2வது மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நம்ம படிச்சிருக்கிறோமே எழுதப்பட்ட நீளமான அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆமான்னு தோணும். அப்படி இல்லை, 2வது கிடையாது, ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி யாருமே எழுதலைங்க. அப்படின்னா உலகிலே 2வது பெரிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றது வந்து தப்பு. முதல் அப்போ 1949 நவம்பர் 29 அப்படின்னும் போது இங்க பாருங்க, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது 395 சரத்துகள் கரெக்டுனாலும் நவம்பர் 26 என்பதுதான் கரெக்டு. நவம்பர் 26 என்பதுதான் கரெக்டு. ஸோ அப்போ இதுவும் தவறான வாக்கியம். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட 395 சரத்துகள் இருந்தால் என்பது கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. சரிங்களா. அடுத்து, சரியானதை தேர்ந்தெடு. 1935ஆம் ஆண்டு அரசு சட்டம் எழுதப்பட்ட ஆவணமாக இருந்த காரணத்தினால் நமது அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட ஆவணமாகவே உருவாக்கப்பட்டது. இது மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஏன் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இல்லை, அது மாதிரி ஒரு சில இதில் வந்து இந்த மாதிரி எதனால் வந்து இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட ஆவணமாக இருந்தது அப்படின்னும் போது 1935ஆம் சட்டம் அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். சுமார் 60 நாடுகளில் அரசியலமைப்பினை ஆராய்ந்து அவற்றில் உள்ள சிறப்பான அம்சங்களை கொண்டு நம்முடைய அரசியலமைப்பு எழுதப்பட்டது. இது உண்மைதான் இல்லையா? பெரும்பாலான விதிகள் மற்றும் நடைமுறைகள் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு சரியான பதிலாக இருக்கும். அடுத்து பார்க்குறோம், இந்திய அரசியலமைப்பு பிற நாடுகளின் அரசியலமைப்பின் நடைமுறை அனுபவங்களிலிருந்து பயன்பெறுவதில் எந்த விதமான அவமரியாதையோ அவமானமோ இல்லை என்று கூறியவர் யார்? அம்பேத்கரா, ஐவர் ஜென்னிங்ஸா, எர்னஸ்ட் பர்கரா? இவர்களே யாருமே இல்லையா அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் தான். அண்ணல் அம்பேத்கர் தான் வந்து இதில் எந்த விதமான அவமரியாதையும் கிடையாது, பிறரோட அனுபவங்களிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பாடம் கற்றுக்கொண்டு அதிலிருந்து சரியானதை தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் சரியான வழிமுறை, அதில் எந்த விதமான அவமானம் கிடையாதுன்னு சொன்னது டாக்டர் அம்பேத்கர். அடுத்து, தவறானதை தெரிக. இந்திய அரசியலமைப்பின் மத சுதந்திரம் அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. செக்குலரிசம் என்னும் ஆங்கில சொல் செக்யூலம் என்ற லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. மதசார்பற்ற என்ற சொல் 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டது. ஆர்டிகல் 25 28 சரத்து 25 28 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறது. அப்படின்னா இதுல 3 ஆப்ஷனுமே வந்து கரெக்டு. இங்க ஆர்டிகல் 25 28ங்கிறது சட்டத்தின் அனைவரும் சமம் கிடையாது, அது மத சுதந்திரத்தை குறிக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள். ஆர்டிகல் 25 28 வரைக்கும். அப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர்டிகல் 14. ஓகேங்களா. அடுத்து பொறுத்துக்க, ஏறக்குறைய இதுதான் வருது. ஆர்டிகல் 14
என்ன வருது? மத பாகுபாடு இல்லையா, சட்டத்தின் அனைவரும் சமமா, பொது பணியில் அனைவருக்கும் சம வாய்ப்பா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஆர்டிகல் 15 மத பாகுபாடு இல்லையா, பொது பணிகள் அனைவருக்கும் சம வாய்ப்பா, பொது பணிகள் ஆக்சுவலி இது பொது பணிகள் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிகல் 16 என்ன, ஆர்டிகல் 44 என்ன அப்படின்னு பார்க்குறோம். பொது சிவில் சட்டம் ஆர்டிகல் 44 பொது சிவில் சட்டம்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச கதை. ஓகே, அது நல்லா இருக்கும் தெரியும். ஆர்டிகல் 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இதுவும் நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அப்போ இது ரெண்டு வச்சு கூட நீங்கள் ஏபிசிடி போட்டு பார்க்குறீங்கன்னா பிஏசிடிங்கிறது கரெக்டாக வரும். சிடியும் கரெக்டாக பொருந்திருக்கு ஓகேங்களா. ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன வரணும், பி வரணும், இது வந்து இங்கே வரணும், அடுத்து இது இங்கே வரணும் ஓகேங்களா. மத பாகுபாடு இல்லை என்பது ஆர்டிகல் 15. மீதி ரெண்டும் கரெக்டாகவே இருக்குது, சிடியும் கரெக்டாகவே இருக்குது ஓகேங்களா. விடை வந்து பி. வரலாற்றில் மதச்சார்பின்மையின் உண்மைத்தன்மையை ஆராய்க. 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது மதச்சார்பின்மை பெரிய அளவில் பேசப்பட்டது, இது உண்மைதான். 1888 இந்திய தேசிய காங்கிரஸ் மதச்சார்பின்மையை அறிமுகப்படுத்தியது. ஸோ அப்போ இவங்க பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க ஏறக்குறைய 100 ஆண்டுகள் கழிச்சு இந்திய தேசிய காங்கிரஸ் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. 1919, 20 கிலாபத் இயக்கத்தின் போது மதச்சார்பின்மை காந்தியின் தாரக மந்திரமாக இருந்தது என்றால் அதுவும் சரி. இது அனைத்தும் சரி என்பதுதான் கரெக்டான விஷயம். சார் மேக்சிமம் அனைத்தும் சரி என்பற மாதிரியான கேள்விகளை நாம் எடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், அது நல்லதுக்கு தான். ஏன்னா நம்ம எக்ஸாம் நடத்தல, ஸோ படிக்க வைக்கிறோம் ஓகேங்களா. உங்களை வந்து கொஸ்டின் ஆன்சர் வகையில் 1 மார்க் டைப்ஸில் வந்து உங்களை ஈஸியாக படிக்க வைக்கிறோம், படிச்சிருக்கவங்களை ரீகால் பண்ண வைக்கிறோம். இதுதான் நம்மளோட மோட்டிவ். புதுசாக படிக்கிறவங்களுக்கு எளிமையாக இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த ஆப்ஷன்ஸை படிக்கும்பொழுதே இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மைண்டில் பதிஞ்சுன்னா எக்ஸாம்ஸில் வந்து இது எங்கேயோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணணுன்றதுனால தான் இந்த மாதிரி எடுத்திருக்கோம் ஆப்ஷன்ஸ். அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இந்திய அரசியலமைப்பு படி சுதந்திரமாக செயல்படும் அமைப்புகளில் தவறானது இது. எதுக்கெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சுதந்திரம் கொடுத்திருக்கிறது? தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படணும், ஆமா. நிதி ஆணையம் சுதந்திரமாக செயல்படணும், ஆமா. மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி சுதந்திரமாக செயல்படணும்னா ஆமா. அப்ப ஏதும் இல்லை. இப்போ தவறானதுன்றது எதுவுமே இல்லைன்றதுதான் கரெக்டான பதில். பின்னொரு கூற்றுக்களை கவனி. கூற்று 1, மக்களவை உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அதாவது லோக்சபா எம்பிஸ் ஓகேங்களா. லோக்சபா எம்பிஸ்ன்னு சொல்லுவோம் நாம. இவங்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் வந்து பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இல்லையா. ஸோ அப்போ இவங்க வந்து வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களா அப்படின்னா ஆமா. நாட்டில் இருக்கக்கூடிய 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வந்து ஓட்டு போட்டு தான் இவங்களை தேர்ந்தெடுக்கிறோம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால், அதாவது எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டு இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரு? ராஜ்யசபா எம்பிஸ். ஆமாவானா ஆமாம் சரிங்களா. எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர்களோ அதற்கேற்ற மாதிரி வந்து அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இது ரெண்டுமே வந்து கரெக்டு. கூற்று 1, 2 இரண்டுமே சரி என்பது கரெக்டான பதில். இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனாக இருப்பது எது? மக்களவையா, உயர்நீதிமன்றமா, மாநிலங்களவையா, உச்ச நீதிமன்றமானா உச்ச நீதிமன்றம் சரிங்களா. அரசியலமைப்பா உச்ச நீதிமன்றமான்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் பேசுவாங்க. அரசியலமைப்பு வந்து பேச முடியாது, அரசியலமைப்பு வந்து அமைதியாக இருக்கும், அதன்படியில் வந்து உச்ச நீதிமன்றம் பேசுவாங்க. உரிமைகளின் பாதுகாவலனாவே நீங்கள் உச்ச நீதிமன்றத்தை டிக் பண்ணலாம். 3 அடுக்கு அரசாங்க முறை என்பது என்னல்லாங்க, நீங்கள் நம்ம என்னென்னமோ வச்சிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை, மாநிலங்களவை, சட்டமன்றம், இப்படியா 3 அடுக்குன்றது? ஸோ இது இல்லை. மக்களவை, மாநிலங்களவை ஒருவேளை நீதித்துறையானா அதுவும் இல்லை. சட்டம், நிர்வாகம், நீதித்துறை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதுனா அதுவும் இல்லை. 3 அடுக்கு அரசாங்க முறை அப்படின்னும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஒன்றிய அரசு, அதாவது மத்திய அரசு, 2வது மாநில அரசு அல்லது யூனியன் பிரதேசங்கள், இவங்க எல்லாமே செகண்ட். அப்படிங்கிற 3rd வந்து உள்ளாட்சி அரசு, நமக்கு வந்து லோக்கல் பாடிஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் வந்து 3 அடுக்கு அரசாங்க முறை. 3 அடுக்கு அரசாங்க முறை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. 1992ஆம் ஆண்டு 73 மற்றும் 74 சட்ட திருத்தம் வந்து 1992 நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த 2 சட்ட திருத்தத்தின் படி தான் 3 அடுக்கு ஓகேங்களா. அந்த இடத்துல 3 அடுக்குன்னு வரணும். ஸோ கரெக்ஷன்ஸ் இருக்குது, பார்க்கலாம். 3 அடுக்கு அரசாங்க முறை உருவாக்கப்பட்டது. 73வது சட்ட திருத்தத்தின்படி பஞ்சாயத்து ராஜ் 11வது அட்டவணை, 74வது சட்ட திருத்தத்தின்படி நகர்பாலிகா அதாவது நகராட்சி, இது வந்து 12வது அட்டவணை. அப்படின்னா எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் படிக்க ஆப்ஷன்ஸ் படிக்கும்போதே அது மனப்பாடம் பண்ணுவாங்க மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. 18வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. இந்திய அரசியலமைப்பில் மக்களுக்கு ஒற்றை குடியுரிமை வழங்குகிறதுனா ஆமா.
இதே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மாகாண குடியுரிமைன்னு ஒன்று இருக்கும், மாகாண குடியுரிமைன்னு ஒன்று இருக்கும், அப்புறமா அமெரிக்க அரசாங்கத்தின் குடியுரிமைன்னு சொல்லி இன்னொன்று இருக்கும். ஸோ 2 குடியுரிமை வழங்குவது அமெரிக்க நாடு. சரிங்களா? ஆப்ஷன் பி பாருங்க. 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. இதுவும் கரெக்ட் தான். அமெரிக்காவில் ஒற்றை குடியுரிமை முறை பின்பற்றப்படுகிறது அப்படின்னா இது தப்புங்க. ஸோ அப்போ அனைத்தும் சரி அப்படின்னு சொன்னால் அதுவும் தப்புங்க. அப்போ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எது சரி, சரி தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் சிங்கிறது தான் வந்து தவறு. சரிங்களா? அடிப்படை உரிமைகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? அடிப்படை உரிமைகள் பாராளுமன்ற சட்ட திருத்தத்தின்படி நீக்கவோ அல்லது தடுக்கவோ முடியாத சிறப்பினை கொண்டுள்ளன. இந்த இடத்துல நீங்க அடிப்படை உரிமைகளா கடமைகளான்னு பார்க்கணும். கடமைகளுக்கு நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாட்டு மக்கள் வந்து அவர்களுக்கான கடமையாக அவர்கள் உணர்ந்து செய்யணும். அது அவங்க அந்த கடமையை செய்யலன்னு சொல்லி அவங்க மேல வழக்கு பதிவு செய்ய முடியாது. புரியுதா? ஆனா அடிப்படை உரிமைகள் அப்படி கிடையாது. எந்த ஒரு குடிமக்களுக்கும் அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் மறுக்கவே முடியாது. அது நாடாளுமன்றமா இருந்தாலும் பார்லிமெண்டா இருந்தாலும் அப்படின்னும் போது அது சரி. அவசர நிலை பிரகடனத்தின் போது சில அடிப்படை உரிமைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது உண்மைதான். எமர்ஜென்சியே இப்போ ஒரு சில அடிப்படை உரிமைகள், நான் இங்க ஒன்னா கூடுவேன் அப்படின்னா 144 இருக்கும்போது நீங்க 10 பேர் ஒன்னா கூட முடியாது. சரிங்களா? ஸோ அப்ப அந்த இந்த ஒரு சில தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எமர்ஜென்சி அப்போ. அது கரெக்டா? இதுவும் கரெக்ட். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்பொழுது பகுதி 3ல் 7 அடிப்படை உரிமைகள் இருந்தன. அதாவது சரத்து 12லிருந்து 35 வரைக்கும் அதுக்கான சரத்துகள் இருந்தது. அப்படின்னா அது கரெக்டான இதுவும் கரெக்டுங்க. அப்போ அனைத்துமே சரிங்கிறது தான் சரியான பதில். 20வது கேள்வி. சொத்துரிமை என்பது சொத்துரிமை ஆர்டிகல் 31 ஆனது 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் 1978ஆம் ஆண்டு 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தம், 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம், 92வது ஆண்டு 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம். இதெல்லாம் நீங்க படிக்க படிக்க உங்களுக்கே வந்துடும். சரிங்களா? அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஓகே பாருங்க. இப்போ அடிப்படை உரிமைகளிலிருந்து இது நீக்கப்பட்டு தற்போது எந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னா 307 சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? 300A, அதாவது அடிப்படை உரிமைகள்லேருந்து இதை எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 307 வந்து ஒரு சரத்துக்கு உருவாக்கி அதை நம்ம சேர்த்துருக்கோம். கூற்று 1 தற்போதுள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை 6 ஆகும். கூற்று 2 சரத்து 12 முதல் 35 வரை அடிப்படை உரிமைகளை குறிக்கிறது. அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? அடிப்படை கடமைகளை பற்றி தவறானது எதுன்னு கேட்குறாங்க. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது அதில் 6 அடிப்படை கடமைகள் இருந்தன. அடிப்படை கடமைகள். சரிங்களா? 1976ஆம் ஆண்டு ஸ்வரன் சிங் கமிட்டியின் பரிந்துரையின்படி 42வது சட்டத்திட்டத்தின் மூலம் பகுதி 4A சரத்து 51A மூலமா 10 கடமைகளை அறிமுகப்படுத்தப்பட்டன. இங்க பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளவு டேட்டா இருக்குன்னு பாருங்க. 1976ல் ஆக்சுவலி வந்து 42வது சட்ட திருத்தம் வந்துச்சு, அது நமக்கு தெரியும். இதோட கமிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி குழு. இதில் வந்து பகுதி 4A வந்து சேர்த்தாங்க. ஸோ அதில் என்னன்னா 51Aல கடமைகளை 10 கடமைகளை பரிந்துரை பண்ணாங்கன்னா உண்மைதான். ஒரு குடிமகன் அடிப்படை கடமையை சரியா செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் மேல் வழக்கு தொடர முடியும் அப்படின்னா இது தப்புங்க. அவரால் கடமை வழக்கெல்லாம் தொடர முடியாது. சரிங்களா? தவறானதுன்னா அப்போ சி தான் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் டி ஆப்ஷனும் பாருங்க. கஷ்டப்பட்டு இதை 1 மார்க்காக கொடுத்தா லைன் பை லைன் நோட்ஸாக கொடுத்தா படிக்க மாட்டோம். ஸோ அப்போ வீடியோவை பார்க்கும்போது நமக்கு மைண்டில் பதிவு திரும்ப திரும்ப. 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு அடிப்படை கடமை கூடுதலாக சேர்க்கப்பட்டு தற்போது அடிப்படை கடமைகள் 11ஆக இருக்கிறது. அப்படின்னா இது உண்மை. கரெக்டு. எல்லாமே கரெக்டு. சி மட்டும் தப்பு. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது கரெக்ட் எதுன்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பில் பகுதி 4ல் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் உள்ளன அப்படின்னா ஆமா. ஆர்டிகல் 36லிருந்து 51 வரைக்கும் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோட்பாடுகள் செயல்படுத்த அரசாங்கம் தவறும் பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடி பெற முடியாது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு இது எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆன்சர் பார்ப்போம். எஸ், அனைத்தும் சரி. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் நாவல் பகுதி டிபிஎஸ்பி என்று சொல்லக்கூடியது வந்து இந்திய அரசியலமைப்பின் நாவல் பகுதி, நாவல் போர்ஷன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். 25வது கூற்று 1 பாருங்க. பகுதி 20 சரத்து 369 ஆனது
அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தினை திருத்த இயலும் என்று வரையறுக்கிறது. சட்ட திருத்தம் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது எளிய பெரும்பான்மை, தனிப்பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல். அப்படின்னா கூற்று 2 வந்து ரொம்பவும் சரி. கூற்று 1 சரியானா கூற்று 1ல் எல்லாமே சரி. ஆனா சட்ட திருத்தத்தினை மேற்கொள்ள உதவும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 368 தானே தவிர 369 கிடையாது. அப்படின்னா கூற்று 2 மட்டும் சரின்றதுதான் கரெக்டு. சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்றோம். சரத்து 352 வந்து தேசிய நெருக்கடி நிலை, அது வந்து கரெக்டு. 356 மாநில நெருக்கடி நிலை, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி, இதுவும் கரெக்டு. சரத்து 360 நிதிநிலை நெருக்கடி, இதுவும் கரெக்டு. அப்போ அனைத்துமே சரி. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருக்குது, அதை கரெக்ஷன் பண்ணி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கீழே வந்து நீங்கள் கமெண்ட்லேயும் போய் பார்த்துக்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்துக்கலாம். அதோட லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? அதாவது எப்படி சொல்கிறேன்னா, குரூப் 2 சிலபஸ், குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், குரூப் 4க்கும் யூஸ் ஆகும். அவங்க இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா லைன் பை லைன் வந்து நீங்கள் தேடி தேடி படிக்கிறதுக்கு பதிலாக இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக இருக்கும். 1932ஆம் ஆண்டு லோத்தியன் பிரபு தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவானது எதை பற்றியது? ஸோ லார்ட் லோத்தியன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வயது வந்தோர் வாக்குரிமையை பற்றி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அந்த குழு வந்து எதற்காகனா, லார்ட் லோத்தியன் வந்து வயது வந்தோர் வாக்குரிமை, இந்தியர்கள் அரசு பணி பற்றியோ அல்லது ஒருவருக்கு ஒரு வாக்கு என்பதை பற்றியோ கிடையாது, அனைத்து பற்றியும் கிடையாது, வயது வந்தோர் வாக்குரிமையை பற்றியது. அப்போ வயது வந்தோர் வாக்குரிமை தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? ஸோ அப்போ கண்டினியூஷனாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ லைன் பை லைன் வந்து நம்ம மார்க்ஸ் எடுத்துருப்போம், 1 மார்க்ஸ் எடுத்துருப்போம், அப்படியே நோட்ஸில் புக்கில் இருந்து. வயது வந்தோர் வாக்குரிமை தொடர்பான கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. 1935ஆம் ஆண்டு அரசு சட்டத்தில் 10% வயது வந்தோருக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 10% தான் வயது வந்தோருக்கான வாக்குரிமை அப்படின்னு, அனைவருக்குமான வாக்குரிமைனா 10% தான் கொடுத்துருக்காங்க. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு 21 வயது அடைந்த குடிமக்கள் அனைவரும் சம வாக்குரிமை வழங்கப்பட்டது. அப்போ இந்தியா விடுதலை அடைந்த பிறகு 1947 50 நடந்தது இல்லைங்களா? அந்த தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா 21 வயசாக இருந்தால் தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். 1988ஆம் ஆண்டு 61வது சட்டத்திருத்தத்தின்படி வாக்குரிமைக்கான வயது 18ஆக குறைக்கப்பட்டது. இது உண்மைதான். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, 61வது சட்டத்திருத்தத்தின்படி தான் நமக்கு வந்து வாக்குரிமைக்கான வயது 18ஆக குறைச்சிருக்காங்க. இது அனைத்துமே வந்து சரி. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க, 29வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களை கவனி. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் நோக்க தீர்மானங்களே பின்னாளில் முகவரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கூற்று 2. 1989ஆம் ஆண்டு பாருங்க, 1989ஆம் ஆண்டு 62வது சட்டத்திருத்தத்தின்படி தாழ்த்தப்பட்டவருக்கு 10 ஆண்டு காலத்திற்கு மக்களவையிலும் மாநில சட்டமன்றங்களிலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது, இந்த கோட்டா சிஸ்டம். இப்போ 1989ல் 62வது சட்டத்திருத்தத்தின்படி தான் வந்து 10 ஆண்டு காலத்துக்கு கொடுத்தாங்க. விச் மீன்ஸ் 1999 வரைக்கும், நீங்கள் 2000 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 10 ஆண்டுகளாக அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் சரி அதுக்கான இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனையாவது சட்ட திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 1989 சட்ட திருத்தம். இப்போ இது ரெண்டுமே சரியா இல்லை ஒன்று மட்டும் சரியான்னு பார்த்தா ஆப்ஷன் 1 and 2 ரெண்டுமே வந்து சரி. ஆப்ஷன் டி. பின்வரும் கூற்றுக்களை கவனி. கூற்று 1. 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின்படி 21A-ல் 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவது அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. RTE ஆக்ட்னு சொல்லுவோம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஓகேங்களா? இதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்ட் இது. ஸோ இப்போ இந்த ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2009ல். ஸோ இப்போ இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2086வது சட்ட திருத்தத்தின்படி தான் வந்து இந்த ஆக்ட் வந்தது 2009ல். ஸோ அப்போ இந்த சட்ட திருத்தம் வந்தது 21A எப்போ கொண்டு சேர்த்தாங்க, 21A எப்போ சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தம். ஓகே. கூற்று 2 பாருங்க. குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 ஆனது 21A படி அடிப்படை உரிமையை நிறைவேற்றும் வண்ணம் ஏற்றப்பட்டது. இதை வந்து அடிப்படை உரிமையாகவே சேர்த்துட்டாங்க இதில். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து கட்டாயப்படுத்தினாங்க. இப்போ வந்து இதை வந்து அடிப்படை உரிமைகளில் சேர்த்து விட்டார்கள். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி 1 and 2 ரெண்டுமே ரைட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம மீண்டும் நம்முடைய சேனலுக்கு வந்து
புதுசாக வந்தவங்களும் சரி, பழைய ஆளுங்களும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனாக கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் லிங்காக கிடைக்கும். டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வந்து நமக்கு பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து சிலபஸ் ஒரு லைன் பை லைன் எடுத்து இதே மாதிரி 1 மார்க் டைப்பில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? சரி, எல்லாரும் படிங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 30 1 மார்க்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.